இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் யாக்கோபு 2 அதிகாரம் 17 விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும். இன்றைய செய்தியின் தலைப்பு, செத்த விசுவாசம் உள்ளவர்களோடு சேராதீர்கள். அப்போஸ்தலராகிய யாக்கோபு தான் எழுதிய நிருபத்தில் பல இடங்களில் விசுவாசத்திற்கு முக்கியமான இடத்தை தருகிறார். ஏனென்றால் யாக்கோபு ஒரு விசுவாச ஜெப வீரன். விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் தங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் விசுவாசத்தை நிரூபித்து காட்ட வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய விசுவாசத்தை நிரூபித்து காட்டுவதற்கு பல சந்தர்ப்பங்கள் நம்மை தேடி வருகின்றன. நீங்கள் ஆராதிக்கின்ற இயேசு கிறிஸ்துவிடம் நாங்கள் வந்தால் எங்களுக்கு வியாதிகள் சுகமாகுமா? எங்கள் வீட்டில் இருக்கிற பில்லி சூனியங்கள் எல்லாம் அகற்றப்படுமா? எங்கள் குடும்பத்தில் தடையாய் காணப்படுகின்ற திருமண காரியங்கள் எல்லாம் தடையில்லாமல் நடக்குமா? வேலை இல்லாமல் இருக்கிற என் மகனுக்கு வேலை கிடைக்குமா என்று வரிசையாக நம்மை பார்த்து கேட்கிற மனிதர்களை ஒவ்வொரு நாளும் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்கள் நினைத்ததெல்லாம் அவர் உங்களுக்கு செய்து கொடுப்பார் என்று எளிதாக நாம் சொல்லிவிட்டு போய்விடலாம். நம்மிடம் கேட்டவர்கள் விசுவாசித்தார்களா? அவர்களுடைய காரியங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணினாரா என்பதையெல்லாம் அவர்களை தொடர்ந்து சென்று நாம் கவனிப்பதில்லை. எனக்கு தெரிந்த ஒரு விசுவாசி சொன்னார், நடக்காத ஒரு காரியத்தை உங்கள் ஆண்டவர் எனக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று ஒரு சகோதரி என்னை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால் அவர்களை பார்த்தாலே நான் ஒளிந்து கொள்கிறேன் என்றார். என்னவென்று விசாரித்தால், திருமணமாகி 13 வருஷங்கள் அவருடைய மகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்பதுதான் அது. நம்முடைய விசுவாசியின் கண்களுக்கு அது கூடாத காரியமாக தெரிந்தது. ஆனால் நம்முடைய தேவனால் கூடாத காரியம் இல்லை என்பதை உறுதியாக அந்த சகோதரியிடம் சொல்லி அவருடைய விசுவாசத்தை அதிகப்படுத்தும் அளவுக்கு இந்த விசுவாசிக்கு விசுவாசம் இல்லை. அபிஷேகத்தை நிரம்பி ஜபிக்கிற ஒரு சகோதரியிடம் இன்னொரு சகோதரி, என் வயிற்று பக்கம் ஒரு வலி இருந்து கொண்டே இருக்கிறது, அதற்காக ஜெபியுங்கள் என்று கேட்டார்களாம். அதற்கு அந்த சகோதரி உடனடியாக போய் மருத்துவரை சந்தியுங்கள், இங்கு ஒழுங்காக கவனிக்காவிட்டால் உடனடியாக வேலூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டல் போங்கள், ஏனென்றால் கட்டி ஏதாவது இருக்கலாம், அது கேன்சர் கட்டியாக கூட இருக்கலாம், எதற்கும் செக்கப் பண்ணி விட்டு வந்து விடுங்கள் என்று சொன்னார்களாம். அந்த சகோதரி மிகுந்த கண்ணீரோடு பயத்தோடு அதை என்னிடம் பகிர்ந்து கொண்டார்கள். இன்றைக்கு விசுவாசிகள் என்று சொல்லுகிற பலர் மற்றவர்களை இப்படித்தான் பயமுறுத்தி விடுகிறார்கள். அதனால்தான் நம்முடைய பேச்சிலே விசுவாசம் இருக்க வேண்டும் என்று யாக்கோபு கூறுகிறார். நம்முடைய மனதில் உறுதியான விசுவாசம் இருந்தால்தான் நம்மிடத்திலே ஜெப குறிப்பு சொல்லுகிறவர்களிடத்திலே நம்மால் விசுவாசத்தோடு கூட ஜெபிக்க முடியும். விசுவாசிகளுக்கே விசுவாசம் இல்லை என்றால் கண்டிப்பாக நம்முடைய விசுவாசம் செத்து போய் கிடக்கிறது என்றுதான் அர்த்தம். எப்பொழுதுமே விசுவாசிகள் எதிர்மறையான சிந்தனைகளுக்கு நேராக தங்களுடைய கவனத்தை திருப்பக்கூடாது. நமக்காக எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து கொடுக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார். அந்த உணர்வு நமக்குள் அழுத்தமாக இருக்க வேண்டும். ஆனால் விசுவாசம் செத்து போய் உள்ளவர்களோடு கூட தொடர்பு கொண்டால் நமக்கும் செத்த விசுவாசம் வந்துவிடும். உண்மையான விசுவாசிகளோடு கூட நமக்கு தொடர்பு இருக்க வேண்டும். எதையும் பாசிட்டிவாக நினைக்கிற மனிதர்களோடு கூட ஜெபிக்க செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் கவலைகளோடு கூட இருப்பவர்களை நோக்கி, வியாதிகளோடு கூட இருப்பவர்களை நோக்கி, கடன் பிரச்சனைகளோடு கூட இருப்பவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், கண்ணீர் வடிக்காதீர்கள், இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வையுங்கள், அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் என்று தீர்மானமாக நம்மால் சொல்ல முடியும். அதற்கு நம்முடைய ஒவ்வொரு பேச்சிலும் விசுவாசம் ஊடுருவி இருக்க வேண்டும். நாம் பேசுகிற பேச்சுகளில் விசுவாசம் இருப்பதினால் நிச்சயம் ஆண்டவர் நாம் கேட்கிற காரியங்களை வாய்க்க செய்வார். அதே போல நம்முடைய ஜெப ஜீவியத்தில் உறுதியான விசுவாசத்துடன் பெற்றுக்கொள்வோம் என்கிற நிச்சயத்துடன் ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் தான் யாக்கோபு நம் கண்கள் முன்பு எலியாவை உதாரணமாக படம் பிடித்து காண்பிக்கிறார். விசுவாசம் உள்ள கருத்தான ஜெபம் வானத்தை திறக்கும். விசுவாசம் உள்ள கருத்தான ஜெபம் பிணியாளியை சுகப்படுத்தும். விசுவாசம் உள்ள உறுதியான ஜெபம்
பாவம் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு கூட ரட்சிப்பை கொண்டு வரும். விசுவாசம் இல்லாமல் பேசுவதும், விசுவாசம் இல்லாமல் ஜெபிப்பதும், விசுவாசம் இல்லாமல் நடந்து கொள்வதுமாக இருந்தால், விசுவாசி என்று சொல்லுகிறவனே விசுவாசத்தில் செத்து போய் தான் நடந்து கொண்டிருக்கிறான் என்பதை இந்த உலகம் புரிந்து கொள்ளும். பிசாசும் புரிந்து கொள்வான். ஆகவே விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது என்பதை நன்றாக உணர்ந்து கொண்டு விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஜீவனுள்ள விசுவாசம் என்றைக்கும் தோல்வியை தருவதில்லை. உறுதியான விசுவாசம் தான் நம்மை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும். இயற்கைக்கு மாறாத அற்புதங்களை செய்ய நம் தேவனால் கூடும் என்று நம்புங்கள். நம் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, பல சமயங்களில் நாங்கள் விசுவாசி என்று சொல்லிக் கொண்டாலும் எங்களுக்குள் அவிசுவாசம் தான் இருக்கிறது. எங்களிடத்தில் இருக்கிற விசுவாசம் செத்து போய் காணப்படுகிறது. நாங்கள் விசுவாசம் இல்லாமல் இருப்பதோடு கூட இல்லாமல் எங்களோடு ஜெபிக்க நோக்கி வருகிறவரிடத்திலும் அவிசுவாசமான காரியத்தை பேசுகிறோம். ஆம் ஆண்டவரே, அதை தவறு என்று நாங்கள் ஒத்துக்கொண்டு விசுவாசத்தோடு கூட நாங்கள் ஜெபிக்க உயிருள்ள விசுவாசத்தை எங்களுக்கு தாங்கப்பா. எங்கள் கிரியைகளில் செத்த விசுவாசம் இருக்குமே ஆனால் அதனால் நாங்கள் பல விசுவாசிகளுடைய விசுவாசத்தையும் நாங்கள் சோர்ந்து போக செய்து விடுவோம். ஆகவே விசுவாசத்தில் உறுதியாய் ஜெபிக்க எங்களுக்கு விசுவாச உணர்வை கொடுங்கப்பா. எங்களுக்குள் உயிருள்ள விசுவாசம் இருக்க வேண்டும். செத்த விசுவாசம் இருக்கக்கூடாது. விசுவாசத்தோடு கூட ஜெபித்து வெற்றியை பெற்று காட்ட எங்களுக்கு பலன் கொடுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வலிமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.